ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, ஒரு புதிய நாளை தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்தலாமாக. விசேஷமாக இன்றைய தினம் ஒரு பரிசுத்த ஓய்வு நாள். தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நம்ம செபிக்கலாமே, நம்ம துதிக்கலாமே. பிரியமானவர்களை, இந்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறதான அனைத்து நன்மைகளையும் நினைத்து இந்த நாளில் நமக்கு நாளில் கூட தேவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை நம்மை தொழுது கொள்ளலாமே. பிரியமானவர்கள், எத்தனையோ பேர் வாழ்க்கையில் வாழலாம் என்று நினைத்தவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மரணப்பட்டு போனார்கள். வியாதியின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்டவர்களாக அநேகர் ஹாஸ்பிட்டல் மட்டுமாக இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளிலும் கூட சந்தோஷத்தோட தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் நம்ம ஜீவனோடு வைத்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துங்க. சங்கீதம் 103 சங்கீதம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரியமானவர்களே, நன்றியுள்ளவர்களாக இந்த கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை துதிக்கலாமே. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.